பள்ளிகளுக்கு இடையேயான 30வது நெட் சிட்டி வாலிபால் போட்டிகள் நேற்று சிறுபூலுவப்பட்டியில் உள்ள டிசெட் மைதானத்தில் துவங்கியது. திருப்பூர் விளையாட்டு மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பில் போட்டி நடத்தப்படுகிறது. நேற்று மாணவர்களுக்கான போட்டி நடைபெற்றது. இதில் 17 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் 20 அணி மற்றும் 19 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் 13 அணிகள் விளையாடினர். 17 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் வித்ய விகாசினி பள்ளி முதலிடம் வென்றது. ஃப்ரெண்ட் லைன் அகாடமி பள்ளி 2ஆம் இடம், அம்பாபாளையம் ராமகிருஷ்ணா வித்யாலயா 3ஆம் இடம் மற்றும் ஜெய் சாரதா பள்ளி 4ஆம் இடம் வென்றனர். 19 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் பிரிவில் ஃப்ரெண்ட் லைன் அகாடமி பள்ளி முதலிடம், ஏவிபி ட்ரஸ்ட் பள்ளி 2ஆம் இடம், வித்ய விகாசினி பள்ளி 3ஆம் இடம் மற்றும் ஜெய் சாரதா பள்ளி 4ஆம் இடம் வென்றனர். நாக்-அவுட் முறையில் போட்டி நடைபெற்றது. இன்று மாணவிகளுக்கான போட்டியை 25வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தங்கராஜ் மற்றும் மண்டல தலைவர் உமா மகேஸ்வரி போட்டியை துவக்கி வைத்தனர். 17 வயதிற்கு உட்பட்ட மாணவிகள் பிரிவில் 9 அணிகள் கலந்து கொண்டனர். இறுதிப் போட்டியில் திருமுருகன் பள்ளியும் வித்ய விகாசினி பள்ளியும் விளையாட உள்ளனர். 3 மற்றும் 5ஆம் இடத்திற்கான போட்டியில் பாண்டியன் நகர் சாரதா வித்யாலயா பள்ளியும் பல்லடம் அரசு பெண்கள் பள்ளி அணியும் விளையாடி வருகின்றனர். 19 வயதிற்கு உட்பட்டோர் மாணவிகள் பிரிவில் 9 அணிகள் கலந்து கொண்டனர். இறுதிப் போட்டியில் அம்மாபாளையம் ஸ்ரீராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளியும் வித்ய விகாசினி பள்ளியும் விளையாட உள்ளனர். 3 மற்றும் 5ஆம் இடத்திற்கான போட்டியில் வேலவன் பள்ளியும் போமலூர் அரசு பள்ளி அணியும் விளையாடி வருகின்றனர். விறுவிறுப்பாக நடைபெறும் போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். அதைத் தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. டிசெட் ஆலோசகரும் ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியருமான பழனிசாமி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார்.